வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அணையா விளக்கு போராட்டத்தில் அணிதிரளுங்கள். யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறைகூவல். ஐநாவிற்கு பதிலளிக்காத அனுர அரசு. ரத்து செய்யப்பட்ட ஆய்வு கப்பலின் பயணம். இஸ்ரேலிலிருந்து நாடு திரும்ப எதிர்பார்க்கும் இலங்கையர்களுக்கான அறிவிப்பு. யாழ் செம்மணியில் நடைபெறவுள்ள போராட்டம். தமிழரசு கட்சி விடுத்துள்ள அறிவிப்பு. ஈரானின் தாக்குதல் அச்சம். அமெரிக்காவில் உச்சகட்ட பாதுகாப்பு. யாழில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவம். போலீசாரால் 3 கைது. நாளை செம்மணியில் வெடிக்கப் போகும் போராட்டம். ஸ்ரீதரன் விடுத்த அழைப்பு. மோசடி வழக்கு. பிரதி அமைச்சர் மாநகர முதல்வரிடம் பெறப்படவுள்ள வாக்குமூலம். செம்மணி அணையா விளக்கு போராட்டத்திற்கு ஆதரவு கோரும் சாணக்கியன். முல்லைத்தீவில் கடலில் மாயமான நபர் உயிரிழந்ததாக அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி புதுக்குடியில் நடைபெறவுள்ள அணையா விளக்கு போராட்டத்திற்கு தமிழர் தேசமாக அனைவரும் அணிதிரள வேண்டும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடன் மனித புதைக்குழி அகழ்வை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தும் தேசிய மக்கள் செயல் என்கின்ற தன்னார்வ இளையோர் அமைப்பால் நாளைய தினம் 23ஆம் தேதி தொடக்கம் 25ஆம் தேதி வரையில் செம்மணி வளைவு பகுதியில் அணையா விளக்கு என்ற பெயருடன் முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டம் தொடர்பாக கருத்து தெரிவித்த போதே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து அணையா விளக்கு என்ற போராட்டத்தை மனித புதைகுழிக்கு சர்வதேச நீதி வேண்டி முன்னெடுக்க உள்ளதாக அறிய முடிகின்றது. நாங்கள் ஒரு பங்காளராக பங்கேற்று முற்றுமுழுதாக வடக்கு கிழக்கில் மிகப்பெரிய அழைப்பை முன்னெடுக்கின்றோம். எமது உயிரிழந்த உறவுகளுக்காகவும் இழைக்கப்பட்ட அநீதிக்காகவும் தமிழ் தேசமாகவும் திரண்டு போராட்டத்தில் ஒன்று திரள வேண்டும். இலங்கைக்கு தற்போது வருகை தரவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் யாழ்ப்பாணத்திற்கும் விஜயம் செய்ய உள்ளதாக அறிய முடிகின்றது. செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் ஈழத் தமிழர்களுடைய பிரச்சினையை திசை திருப்பவே மனித உரிமைகள் ஆணையாளரை இலங்கை அரசாங்கம் அழைத்துள்ளது. வடக்கு கிழக்கு தமிழர்கள் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி எங்கள் பிரச்சினைகளையும் மனித புதைகுழிகளை தொடர்ச்சியாக தோண்டப்படும் விடயங்களையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பகுதிக்குள் தமது கொடியுடனான டாக்டர் பிரியட்யோவ் நான்சன் என்ற ஆய்வு கப்பலை அனுமதிக்குமாறு ஐநா அனுப்பிய கடிதத்துக்கு அனுர அரசு பதிலளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஜூன் 12ஆம் தேதி குறித்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இலங்கை கடல் எல்லைக்குள் ஐநா கொடியின் கீழ் ஒரு ஆய்வு கப்பலை அனுப்ப அனுமதிப்பது குறித்து பரிசீலிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தது. ஐநாவின் இலங்கைக்கான ஒருங்கிணைப்பு பணியகம் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தது. இது தொடர்பாக கலந்துரையாடவும் தேவையான தகவல்களை வழங்கவும் விரைவில் ஒரு சந்திப்பை நடத்த உள்ளதாக ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளர் தயாராக இருக்கின்றார் என்றும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. எனினும் இலங்கை வெளிவிவகார அமைச்சு இந்த கடிதத்திற்கான பதிலை அளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் ஐநா ஆய்வு கப்பலின் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலின் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இலங்கைக்கு பயணிக்க விரும்புவோருக்கு அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வாறு இஸ்ரேலிலிருந்து இலங்கைக்கு பயணிக்க விரும்புவோருக்காக ஜோர்தானின் அம்மானில் இருந்து இந்தியாவின் புதுடெல்லிக்கு சேவையில் ஈடுபடும் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானங்களில் சில இருக்கைகளை வழங்க இந்திய அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது. அதன்படி இந்த விமானங்களில் பயணிக்க விரும்புவோர் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகத்தில் வந்து பதிவு செய்யுமாறு அந்த தூதரகம் அறிவித்துள்ளது. ஜூன் 23, 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் மட்டுமே இதற்கான பதிவு நடவடிக்கைகள் இடம்பெறும் என்று இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய டெல் அபீவில் இருந்து ஜோர்தானின் அம்மானுக்கு போக்குவரத்து வசதிகள் இலவசமாக வழங்கப்படும். அம்மானிலிருந்து புதுடெல்லிக்கு விமான சேவை கட்டணம் வழங்கப்படுகின்றது. புதுடெல்லியிலிருந்து கொழும்புக்கு இடையிலான விமான பயணச்சீட்டு கட்டணமும் அறவிடப்படுகின்றது. மேற்படி நாடுகளில் உள்ள தூதரகங்கள் சம்பந்தப்பட்ட விமானங்களுக்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அரியாலை சித்துப்பாத்தி புதைகுழி தொடர்பாக உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று கோரி நடைபெறவுள்ள போராட்டத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு வழங்குவதாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் அரியாலை சித்துப்பாத்தி புதைகுழி ஆய்வு தொடர்பாக உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று மக்கள் செயல் என்ற தன்னார்வ இளையோர் அமைப்பு அணையா விளக்கு 3 நாள் கவன ஈர்ப்பு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றது. குறித்த கவன ஈர்ப்பு போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு தெரிவிக்கும் முகமாக இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள் யாவரும் எதிர்வரும் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று காலை 9:30 முதல் நண்பகல் 1:30 மணி வரை கலந்து கொண்டு நமது கட்சியின் ஆதரவினை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை வருகையின் போது நாம் ஒற்றுமையாக இந்த கோரிக்கையையும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதியை வலியுறுத்தி இந்த கவனஈர்ப்பு மிக முக்கியமானது என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க ராணுவம் ஈரானில் உள்ள
போர்ட் ஆஃப் நாடன்ஸ் மற்றும் இஃபாஹான் ஆகிய 3 முக்கிய அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து அமெரிக்காவின் முக்கிய நகரங்களான லாஸ் ஏஞ்சல்ஸ், நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் டிசி ஆகியவற்றில் தீவிர பாதுகாப்பு எச்சரிக்கை நிலையில் உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நகரங்களில் கூடுதல் பாதுகாப்பு படைகள் குவிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது. நியூயார்க் நகர போலீஸ் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நகரின் மத, கலாச்சார மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் கூடுதல் படைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் உருவாகி வரும் சூழ்நிலையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக, எந்தவொரு சாத்தியமான அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள மத்திய படைகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவதாகவும் NYPD கூறியுள்ளது. தற்போது அச்சுறுத்தல்கள் எதுவும் இல்லை என்றாலும் மதத்தலங்களில் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அண்மையில் இடம்பெற்ற வாழ்வெட்டு வன்முறை சம்பவம் தொடர்பாக 3 சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவால் மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கையின் போது 3 கூறிய வாள்களும் மோட்டார் சைக்கிள்களும் கைப்பற்றப்பட்டுள்ளது. உதயபுரம் பகுதியில் சில வாரங்களுக்கு முன்பு சகோதரர்கள் மீது இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் போதே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அரியாலை நாயர் மார்க்கெட்டைச் சேர்ந்த 25, 28, 30 வயதுடைய மூவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். யாழ் செம்மணியில் முன்னெடுக்கப்படவுள்ள அணையா விளக்கு போராட்டத்துக்கு அனைத்து தமிழ் மக்களையும் கலந்து கொள்ளுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அழைப்பு விடுத்துள்ளார். குறித்த செம்மணி மனித புதைகுழியில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் அம்சங்கள் எந்தவித ஆடைகளும் இன்றி அடித்து நொறுக்கப்பட்ட குழந்தைகள், வயது வந்தவர்கள் போன்றோருடையது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் 1995 ஆண்டு தொடக்கம் 2001 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் யாழ்ப்பாண மண்ணில் காணாமலாக்கப்பட்ட பல பெயருடையதாக இருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2009 ஆண்டு இறுதி யுத்தத்திலே சரணடைந்து காணாமலாக்கப்பட்ட பலரது உடல்களும் குறித்த புதைகுழியில் உள்ளதாக மக்களுக்கு சந்தேகம் எழுகின்றதாகவும் அவர் கூறியுள்ளார். எனவே மக்களின் சந்தேகத்தின் மிகப்பெரிய வெளிப்பாடாக இந்த போராட்டம் இடம்பெறவுள்ளதாகவும் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். மோசடி வழக்கு தொடர்பாக தொழில்துறை பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க மற்றும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கடவுள மாநகர முதல்வர் ரஞ்சன் ஜெயலால் ஆகியோரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கல்கிசை நீதவான் AD சதுரிகா டி சில்வா கொழும்பு மோசடி புலனாய்வு பணியகத்திற்கு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். தொழிற்சங்க தேசிய தொழிலாளர் நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு கட்டிடத்தை தொழிற்சங்க அதிகாரிகள் என்று கூறிக்கொள்ளும் சிலர் மோசடி ஆவணங்களை பயன்படுத்தி 3.6 மில்லியன் ரூபாய்களுக்கு குத்தகைக்கு எடுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்கவை சந்தேக நபராக பெயரிடுமாறு பாதிக்கப்பட்ட தரப்பினரின் சார்பாக செய்யப்பட்ட கோரிக்கையின் மீது தீர்ப்பை வழங்குவதற்காகவே இந்த வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அதே நேரம் அமைச்சர் சமரசிங்கவிடமிருந்து ஏற்கனவே பெற்ற அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அவர் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் 2025 ஜூலை 25ஆம் தேதி வழக்கின் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. செம்மணியில் முன்னெடுக்கப்படவுள்ள அணையா விளக்கு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நாளைய தினம் மட்டக்களப்பில் மாபெரும் போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்கவுள்ளதாக, அதற்காக அனைவரும் ஆதரவு வழங்குமாறும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானக்கியன் தெரிவித்துள்ளார். அந்த போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் வகையில் கிழக்கு மாகாணத்திலும் அவ்வாறான ஒரு போராட்டத்தினை அடையாளமாக நாளைய தினம் மாலை 6 மணிக்கு மட்டக்களப்பு ஓந்தாச்சி மடம் கோட்டைக்கல்லாறு பாலத்திற்கு அருகாமையில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த போராட்டத்திற்கு எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் வாழும் அனைத்து தமிழ் உறவுகளும் அனைத்து உணர்வாளர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று பகிரங்கமாக ஒரு அழைப்பை விடுக்கின்றோம். இந்த போராட்டமானது நாளைய தினம் மாலை 6 மணிக்கு தீப்பந்தங்கள் ஏந்தி பாலத்திற்கு அருகாமையில் இருந்து ஆரம்பித்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், செம்மணியில் மாத்திரமல்ல, கடந்த காலத்தில் கொக்கு தொடுகாயிலும் கூட மனித புதைகுழிகள் கண்டெடுக்கப்பட்டன. ஆனால் இவற்றிற்கு இதுவரையில் எவ்வித நீதியும் கிடைக்கப்பெறவில்லை. செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் அரசாங்கத்தினர் நேர்மையான விசாரணை செய்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு கிடையாது. அந்த வகையில் குறித்த விடயம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணையாளரின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆர்ப்பாட்டத்திற்கு வலு சேர்ப்பதற்கு அனைவரும் அணிதிரளுமாறு கோரிக்கை விடுக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தீர்த்தக்கரை பகுதியிலிருந்து கடந்த 19ஆம் தேதி இரவு கடலுக்கு கடற்றொழிலுக்காக சென்ற நபர் உயிரிழந்துள்ளதாக அவரின் உறவினர்கள் அறிவித்துள்ளனர். குறித்த நபர் கரை திரும்பாத நிலையில் 2 நாட்கள் கடற்றொழிலுக்காக கடலில் தேடுதல் நடத்தியும் அவர் கிடைக்காத நிலையில் குறித்த நபர் இறந்திருப்பதாக உறவினர்கள் அறிவித்து கண்ணீர் அஞ்சலி செய்வதற்கான ஏற்பாட்டினை செய்துள்ளார்கள். 62 வயதுடைய வின்ஸ்ரீ போல் ஆண்டனி கார்னஸ் என்ற 8 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு காணாமல் போயுள்ளார். இவரின் இறுதி நிகழ்விற்கான ஏற்பாடுகளை குடும்பத்தினர் மேற்கொண்டுள்ளனர்.
அதேவேளை குறித்த கடற்றொழிலாளர் காணாமல் போனமை தொடர்பில் முல்லைத்தீவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.